ஓசானா என்று ஆர்ப்பரித்து பாடிய அந்த மக்கள், அவர் வருகையை ஆர்ப்பரித்து கம்பளம் விரித்து ஒலிவ கிளைகளை அசைத்து அகமகிழ்ந்து பாடிய அந்த மக்கள் கொஞ்ச நேரத்தில் ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கோஷம் போட காரணம்தான் என்ன? இன்று நாம் பாடும் பாடல் தக்க பதில் தரும். ஆயிரக்கணக்கான வருடங்களாய் எம்மாண்டவரை உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ராயல் ஜனங்களை ஆளவரும் எம் இயேசு இரட்சகரை எழுந்தருளும். ஓசன்னா என்றால் இயேசு இரட்சகரே வாரும் என்று பொருள். இஸ்ரேல் ரோமை சாம்ராஜ்யத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு முறையும் எருசலேம் ஆலய திருவிழாவுக்கு வரும்போது, இப்போதாவது நம்மை மீட்க அரசர் வரமாட்டாரா என்று ஏங்கி ஆவலோடு எதிர்பார்த்திருந்தனர். அந்த சமயத்தில்தான் இயேசு ஒலிவ மலையிலிருந்து எருசலேம் நோக்கி கழுதை குட்டியின் மேல் வருவதை அவர்கள் பார்க்கிறார்கள். உடனே அவர்களுக்கு செக்கரையாவின் வார்த்தைகள்தான் ஞாபகம் வருகிறது. மகளே சீயோன், மகிழ்ந்து களிகூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார். எனவே இவர்தான் ரோமை அரசை வீழ்த்தி நம்மை மீட்க வரும் அரசர் என்று முடிவு செய்து ஆர்ப்பரித்து வரவேற்கிறார்கள். அவ்வாறு ஆர்ப்பரித்து கொண்டிருக்கும் போது கழுதை குட்டி ரோமை அரண்மனை நோக்கி போகாமல் எருசலேம் ஆலயம் நோக்கி செல்வதை பார்க்கிறார்கள். மனமுடைந்து போகிறார்கள். பெருத்த ஏமாற்றம். எதிர்பார்த்தது ஒன்று, நடக்கிறது வேறொன்று. அவர்கள் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்து, இவன் ஏமாற்றுக்காரன், இவன் ஒழிய வேண்டும், சிலுவையில் அறைந்து கொன்று போடுங்கள் என்று வசைப்பாடுகிறார்கள். இயேசுவின் வழி வன்முறை அல்ல, அன்பின் வழி என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நமது வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு காரணம் 99% நமது எதிர்பார்ப்புகள் தான். நான் எதிர்பார்த்தது ஒன்று, நடப்பது வேறொன்று. எனவே கோபம், விரக்தி, அமைதியின்மை, பொறுமை இழத்தல், பதற்றம், விபரீத முடிவுகள். வாருங்கள், இப்புனித நாட்களிலே இயேசுவோடு அமைதியாய் பயணம் செய்வோம். புரியும் அவர் வழி தனி வழி என்று. அவர் வழியே நம் வழியாகட்டும்.